வணக்கம். குரலோடு பேசுவோம் குரலோடு பேசுவோம். ஒரு தகவல திரும்ப திரும்ப கேட்கறதுனாலயும், அதை பற்றி சிந்திக்கிறதுனாலயும் தான் நம்ம மனதிற்கும், மூளைக்கும் அது நல்லா பதியும், புரிய ஆரம்பிக்கும். நிறைய கேள்விகள், குழப்பங்கள் ஏற்படும். அப்ப இன்னும் ஆழமா புரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்படி இதுவரை நம்ம ஒரு 4 அதிகாரத்த பெரும்பாலும் பார்த்திருக்கோம். அதனோட அடிப்படை என்ன? நம்ம எப்படி ஆரோக்கியமா, ஆனந்தமா வாழ்றது? எல்லாருடைய எண்ணமும் நிம்மதியா இருக்கணும், நிறைவா இருக்கணும். அதற்கு அடிப்படையா எது? அறம் இல்லாம எந்த ஒரு வாழ்க்கையும், அது இல்லறமா இருந்தாலும், துறவறமா இருந்தாலும், அறத்தின் வழியாக மட்டும் தான் வாழ முடியும்னு சொல்றாரு. எப்படி? அரண் வலியுறுத்தல்ங்கிற அதிகாரத்தில 4வது அதிகாரத்தில, "சிறப்பீனும் செல்வமுமீனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு." இப்போ அறம் தான் இல்லை. சரி, இந்த அறம்ங்கிறது என்ன? அறம்ங்கிறது ஒரு வாழ்வியலில் செய்யக்கூடிய செயல்பாடுகள், எண்ணங்கள், சிந்தனைகள். எதை செய்யக்கூடாதுன்னு முதல்ல சொல்கிறாரு. இந்த 4 கட்டாயம் செய்யக்கூடாது. எது? பொறாமை, பேராசை, பெருங்கோபம், துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். இந்த 4ம், இதில் 3 மனம் சார்ந்த, உள்ளம் சார்ந்த விஷயம். இந்த சொல், அது செயல், மற்றவர்களை துன்புறுத்தக்கூடியது. இது எல்லாம் தனக்குள்ள ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பும், உள்ள பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடியது. இப்போ இன்னொன்று, மனக்குள்ள குறைபாடுகள் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம். மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்து அரண் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில் அறம்னு வெளியில் போய் தேடுறதில்ல. நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், இது நமக்குள்ள இந்த மனசு எவ்வளவு குறை இல்லாமல் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கைன்னு. அதில் செய்யக்கூடாத இந்த 4 சொல்லியிருந்தார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இல்வாழ்க்கை, இல்லறத்தாருடைய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன? ஏன்னா பல நேரங்களில் நிறைய சலிப்பும், சங்கடமும், கோபமும், வருத்தமும் வரத்துக்கு இது ஏன்டா நான் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணம். துறவரத்துக்கு போகிறவங்க அது வேறு. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே, இல்லறத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா, இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள்ளெல்லாம் தலைன்னு சொல்கிறது. ஒரு இயல்பாக, ஒரு யதார்த்தமான இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கை பல முயற்சிகள் பண்ணுறவங்கள விட ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தில். அதில் முக்கியமாக முதல்ல, இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இந்த நல்லாற்றின் நின்ற துணை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மனதில் வாங்கிக்கணும். நல்ல விஷயத்துக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடும், ஒரு நம்பிக்கையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூவருக்கும் கொடுக்கணும். யார்? பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள். இந்த மூவருக்கும் எப்பொழுதும் துணையாக இருக்கணும். நல்ல விஷயத்துக்கு. நல்ல விஷயம் இல்லாததற்கு துணை போகக்கூடாதுன்னு அர்த்தம். மற்றொன்று, இது தன் குடும்பத்துடைய கடமை. பொது வாழ்வுடைய கடமைன்னு சொல்கிறதுல 3 பேருக்கு சொல்கிறார். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணைன்னு. அப்போ துறவிகளாக இருப்பவர்கள், வறியவர்களாக இருப்பவர்கள், தன்னால் தன்னுடைய செயலை செய்ய முடியாமல் வாழ்பவர்கள், உயிருடன் இருப்பவர்களுக்கு நம்ம உதவி செய்வது என்பது இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய கடமை. அப்போ இதுவும் தன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. குடும்பத்தராக இருக்கணும்னா இதையும் ஒரு பொறுப்பாக சொல்கிறார். அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் முக்கியமாக எதை உடைமையாக, அடிப்படையாக கொண்டு கணவனும் மனைவியும் வாழணும் அப்படிங்கிறத, அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு அன்பு அப்படிங்கிறது, அன்பு எல்லா வகையான செயல்பாடுகளிலும் இருந்தால் தான் பண்பாக இருக்க முடியும். இந்த அன்பும்
அறச்செயல்களும் எந்த அளவுக்கு செய்கிறோமோ, நியாயமாக செய்யக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 5 பேருக்கான ஒரு கடமைகளாக, முக்கிய கடமைகளாக சொல்கிறது, தென்புலத்தார், தெய்வம், விருந்தொக்கல், தான், என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலைன்னு. அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை, வாழ்ந்து மறைந்தோர், அப்போ முன்னோர்கள், மூதாதையர்கள்னு சொல்கிறவங்க, தென்புலத்தார், தெய்வம். இங்கே தெய்வம்னு கடவுள் வாழ்த்தில் கூட தெய்வத்தை சொல்லலை. இங்கே தெய்வம்னு சொல்கிறது பெரும்பாலும் குல தெய்வமாகத்தான் இருக்கும்னு ஒரு அனுமானம். குலதெய்வம்னு வழிபடக்கூடியவர்கள் வாழ்பவர்களாக இப்போ இருக்கலாம், இல்லை வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியத்துக்கு காரணம் என்னென்னா, நம்ம யாருடைய அப்படின்னு தெரியாமல் போச்சுன்னா பங்காளி வீட்டிலே சம்பந்தம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது புரியுதுன்னா, அண்ணனுக்கும் தங்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல், அக்காவுக்கும் தம்பிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு சமூகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இவர்கள் என் குலம் என்பது நான் ஜாதியோ மதத்தின் அடிப்படையில் சொல்லலை. அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஒரு தாத்தாவோட ஒரே வம்சாவளிகளாக வந்தவர்களாக இருக்கும்போது தன்னோட குலம் என்னன்னு தெரிஞ்சுறது முக்கியம். இன்னொன்று, இது டிஎன்ஏ அடிப்படையிலேயோ நம்ம என்ன மாதிரியான ஒரு வம்சத்தை சார்ந்தவர்கள்ங்கிறத உடைய செயல்பாடுகள், சிந்தனைகளுக்கும் இது பயன்படும். தென்புலத்தார், தெய்வம், விருந்தோம்பல், உறவினர்கள், இன்னொன்று தான்கிற தன்னையும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இப்போ இந்த குறளை, இந்த 2 அதிகாரத்தையும் மீண்டும் ஒரு தடவை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அடுத்த ஒரு காணொளியில் அடுத்த 2 அதிகாரம் வாழ்க்கை துணை நலத்துடைய முக்கியத்துவமும் மக்கட்பேருடைய முக்கியத்துவத்தையும் ஏற்கனவே ஒவ்வொரு குறளாக பார்த்திருந்தாலும் மீண்டும் அதை அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.